Hello students, இந்த சென்டென்ஸை கவனிங்க. I haven't eaten, I didn't eat. இந்த ரெண்டு சென்டென்ஸோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் சாப்பிடவில்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே ஒரே தமிழ் மீனிங் தான், அதாவது நான் சாப்பிடவில்லை. அப்போது ஒரே தமிழ் மீனிங் அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் வேற வித்தியாசமே இல்லையா அப்படின்னா இருக்கு. இப்போது I haven't eaten இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா நான் பாஸ்ட்லேயும் சாப்பிடல, இப்போ ப்ரெசண்ட்லேயும் சாப்பிடல. அதாவது பாஸ்ட்லேருந்து இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் சாப்பிடவில்லை அப்படிங்கிற மீனிங். அதே இது ஐ டிடன்ட் ஈட் இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன்லி நான் பாஸ்டில் மட்டும் சாப்பிடலை அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஐ ஹேவன்ட் ஈட்டன் இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே இது ஐ டிடன்ட் ஈட் இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த ரெண்டு டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் மிக துல்லியமாக தெரிந்து கொள்கிற மாதிரி தெளிவான விளக்கங்களுடன் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய வேர்டு என்ன அப்படின்னா சின்ஸ். இந்த வேர்டை ஏன் முதல்ல கற்றுக்கிடணும் அப்படின்னா இந்த வேர்டு தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் லிங்க் பண்ணக்கூடிய வேர்டு. சரிங்களா? ஓகே, அதனால் இதை முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவன் நேத்துல இருந்து வரலை. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா அவன் நேத்தும் வரலை இன்னைக்கும் வரலை, அதாவது அவன் நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் வரவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போது நேத்தும் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது? பாஸ்ட்டை குறிக்கிறது. இன்னைக்கும் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அதாவது இன்னைக்கும் அப்படின்னா இப்போ வரைக்கும், அதை எதை குறிக்கிறது? ப்ரெசண்ட்டை குறிக்கிறது. ஓகே, அப்போது இந்த பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவன் வரலை இது எப்படி சொல்கிறது? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போது ஹீ ஹேசின்ட் அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். வேர்ப் பண்ண வருதல். அப்போது கம் கேம் கம். இதில் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நாம் எந்த ஃபார்ம் தான் பயன்படுத்துவோம்? வேர்ப் 3 தான் பயன்படுத்துவோம். அப்போது ஹீ ஹேசின்ட் கம் அவன் வரவில்லை. எப்போயிலிருந்து? நேத்திலிருந்து. இது எப்படி சொல்கிறது? சின்ஸ் எஸ்டர்டே. ஹி ஹேசின்ட் கம் சின்ஸ் எஸ்டர்டே அவன் நேத்திலிருந்து வரலை. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவன் நேத்திலிருந்து இப்போ வரைக்கும் வரலை அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் நேத்து வரலை. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து அவன் வரலை இந்த சென்டென்ஸை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஏன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்? இந்த சென்டென்ஸில் பாருங்கள், நேத்து அப்படின்னு ஒன்லி பாஸ்ட்டை மட்டும் குறிக்குது. இந்த மாதிரி பாஸ்ட்டை மட்டும் குறித்தா அது என்ன சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, அப்போது அவன் வரலை இது எப்படி சொல்கிறது? ஹீ டிடின்ட். ஓகே, அதே மாதிரி அடுத்து வேர்ப் வரணும். அப்போது கம் கேம் கம். ஓகே, அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம என்ன வேர்ப் பயன்படுத்துவோம்? வேர்ப் 1 தான் பயன்படுத்துவோம். அப்போது ஹி டிடன்ட் கம் அவன் வரலை. எப்போ? நேத்து. அப்போது எஸ்டர்டே. ஹி டிடன்ட் கம் எஸ்டர்டே அவன் நேத்து வரலை. ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவள் காலையில் இருந்து எனக்கு கால் பண்ணலை. இப்போது நைட் 8 மணி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் அவள் காலையிலிருந்து எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவள் காலையிலிருந்து இப்போது நைட் 8 மணி வரைக்கும் எனக்கு கால் பண்ணலை அப்படிங்கிற மீனிங். அதாவது இது வந்து பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் குறிக்கிறது. ஓகே, அதனால் இங்கே வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவள் கால் பண்ணலை இது எப்படி சொல்கிறது? ஷீ ஹேசின்ட் கால்டு அவள் கால் பண்ணலை. எப்போயிலிருந்து? காலையிலிருந்து. இது எப்படி சொல்கிறது? சின்ஸ் மார்னிங். ஷீ ஹேசின்ட் கால்ட் சின்ஸ் மார்னிங்
அவ காலையிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ காலையில கால் பண்ணல. இப்போ நைட் 8 மணி ஆச்சு. அவ எனக்கு காலையில தான் கால் பண்ணல. இப்போ நைட்டு அல்லது மத்தியானம் எனக்கு கால் பண்ணுனா. ஓகே. இந்த சென்டென்ஸ் வந்து அவள் காலையில எனக்கு கால் பண்ணல. இந்த சென்டென்ஸ் வந்து ஒன்லி பாஸ்ட்டை மட்டும் குறிக்கிறது. அதனால இங்க வந்து என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே. அப்போ அவள் கால் பண்ணல. இது எப்படி சொல்றது? she didn't call. she didn't call. அவள் கால் பண்ணல. எப்போ? காலையில. இதை எப்படி சொல்றது? in the morning. in the morning. she didn't call in the morning. அவள் காலையில எனக்கு கால் பண்ணல. மேல உள்ள சென்டென்ஸ் எதை குறிக்கிறது? காலையில இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. செகண்ட் உள்ள சென்டென்ஸ் எதை குறிக்கிறது? அவ எனக்கு காலையில தான் கால் பண்ணல. காலையில கால் பண்ணல. ஓகே. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அவள் காலையில இருந்து என்கிட்ட பேசல. காலையில இருந்து இப்போ அதே நைட் 8 மணி வரைக்கும் என்கிட்ட பேசல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்கிட்ட பேசல. எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? he hasn't talked to me. he hasn't talked to me. அவன் என்கிட்ட பேசல. எப்போல இருந்து? காலையில இருந்து. இது எப்படி சொல்றது? since morning. ஓகே. இப்போ இந்த since morning இந்த ஃப்ரேஸை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க. he didn't talk to me. அடுத்து since morning. இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட இந்த since அப்படிங்கிற வேர்டு வந்து சேரக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்லி ராங். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குன்னே ஒரு தனி வேர்டு இருக்கு. அது என்ன வேர்டு அப்படின்னா, இப்போ கவனிங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இருந்து அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து சின்ஸ் இருக்கிற மாதிரி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இருந்து அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு தான் என்ன அப்படின்னா ஃப்ரம். ஓகே. இப்போ புரியுதுங்களா? அதாவது இருந்து அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய வேர்டு வந்து 2 இருக்குது. சின்ஸ் அண்ட் ஃப்ரம். இப்போ சின்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே இது ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து எந்த டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும்? ஒன்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே. இப்போ இந்த ஃப்ரம் யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் டிவி பார்க்கல. இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும். ஓகே. இந்த ஃப்ரேஸை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஃப்ரம் மார்னிங் டு நைட். நல்லா கவனிங்க. ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டை வந்து தனியாக பயன்படுத்தக்கூடாது. அதோட சேர்ந்து டு அப்படிங்கிற ப்ரீபொசிஷனையும் பயன்படுத்தணும். அப்போ ஃப்ரம் டு ரெண்டையுமே சேர்த்து தான் பயன்படுத்தணும். அதாவது ஃப்ரம் மார்னிங் இந்த ஃப்ரேஸை மட்டும் அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஓகே. இப்போ ஃப்ரம் டு இந்த இரண்டுமே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏன் அப்படின்னா ஃப்ரம் டு அதோட அது வந்து முடிந்து விட்டது. அந்த செயல் வந்து அதோட முடிந்து விட்டது. அதனால இது வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. இப்போ இது எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிவி பார்க்கல. இது எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்போ ஐ டிடன்ட் வாட்ச் டிவி. ஐ டிடன்ட் வாட்ச் டிவி. நான் டிவி பார்க்கல. எப்போயிலிருந்து? ஃப்ரம் மார்னிங் டு நைட். அந்த செயல் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. நான் காலையில இருந்து டிவி பார்க்கல. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த டிவி பார்க்குற செயல் வந்து கம்ப்ளீட் ஆகலை, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலையில இருந்து இது எப்படி சொல்றது? சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங் அப்படின்னாலே அந்த செயல் வந்து கம்ப்ளீட் ஆகாது, அது வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ சின்ஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்திட்டாலே அது வந்து என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் டிவி பார்க்கல. இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் டிவி. ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் டிவி. நான் டிவி பார்க்கல. எப்போயிலிருந்து? காலையிலிருந்து. சின்ஸ் மார்னிங். ஐ ஹேவன்ட் வாட்ச்ட் டிவி சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து டிவி பார்க்கல. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா,
இப்போ வரைக்கும் அந்த செயல் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மீனிங், இதோட மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் 8 மணியிலிருந்து 12 மணி வரை ஃபோன் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? 8 மணியிலிருந்து 12 மணி வரை, ஃப்ரம் டு அதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேஸ் எப்படி சொல்றது? 8 மணியிலிருந்து 12 மணி வரை. அப்போ ஃப்ரம் 8 AM டு 12 PM. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணல. இது எப்படி சொல்றது? ஐ டிடன்ட் யூஸ் மை ஃபோன். ஐ டிடன்ட் யூஸ் மை ஃபோன். நான் என் ஃபோன் யூஸ் பண்ணல. எப்போயிலிருந்து? ஃப்ரம் 8 AM டு 12 PM. 8 மணிலிருந்து 12 மணி வரை நான் என்னுடைய ஃபோனை யூஸ் பண்ணல. அந்த டைமோட முடிஞ்சிருச்சு அந்த செயல். அதனால தான் இதை வந்து என்ன டென்ஸில் சொல்லியிருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். அதே இது நான் 8 மணியிலிருந்து ஃபோன் யூஸ் பண்ணலை. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா 8 மணியிலிருந்து அப்படின்னு மட்டும் இருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிறது. இப்போ வரைக்கும்னா எப்போ? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? அப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. 8 மணிலிருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. எது? இந்த ஃபோன் யூஸ் பண்ணாதது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 8 மணியிலிருந்து எப்படி சொல்றது? சின்ஸ் 8 AM. சின்ஸ் 8 AM. ஓகே, அடுத்து நான் ஃபோன் யூஸ் பண்ணல. இது எப்படி சொல்றது? என்ன டென்ஸ்ல சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. எப்படி சொல்றது? ஐ ஹேவன்ட் யூஸ்டு மை ஃபோன். ஐ ஹேவன்ட் யூஸ்டு மை ஃபோன் சின்ஸ் 8 AM. 8 மணிலிருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடையை திறக்கல. ஃபர்ஸ்ட் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வர. இது எப்படி சொல்றது? ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஓகே, இப்போ ஃப்ரம் டு அப்படின்னால என்னது? அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதோட அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் கடை திறக்கல. இது எப்படி சொல்றது? he didn't open the shop. he didn't open the shop. அவர் கடையை திறக்கல. எப்போயிலிருந்து எப்போ வரைக்கும்? ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஓகே, அடுத்து பாருங்க. அவர் காலையில இருந்து கடையை திறக்கல. இது வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும், இப்போ வரைக்கும் அந்த கடையை திறக்காத செயல் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்து வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லுவோம்? திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர். இது எல்லாமே வந்து நாம என்ன டென்ஸ்ல பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்துவோம். அதே இது போன வாரம், போன மாதம், போன வருடம். இது எப்படி சொல்லுவோம்? லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர். இது எல்லாமே என்ன டென்ஸ்ல பயன்படுத்துவோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்துவோம். இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம். இதெல்லாம் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே இது போன வாரம், போன மாதம், போன வருடம். இதெல்லாம் என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் இந்த மாதம் இன்னும் ஈவி பில் கட்டவில்லை. சரிங்களா? இந்த மாதம் இன்னும் முடியல. இந்த மாதம் அவர்கள் இன்னும் ஈவி பில் கட்டவில்லை. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி? இந்த மாதம் இன்னும் ஒரு செயலை செய்யவில்லை அப்படின்னா என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் ஈபி பில் கட்டவில்லை. இது எப்படி சொல்றது? they haven't paid the EB bill. they haven't paid the EB bill. அவர்கள் EB bill கட்டவில்லை. எப்போ? இந்த மாதம். சரிங்களா? இது எப்படி சொல்றது? this month. அப்போ இந்த மாதம் இன்னும் ஒரு செயல் செய்யவில்லை அப்படின்னா என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் போன மாதம் EB bill கட்டவில்லை. போன மாதம் அப்படின்னா அந்த மாதம் வந்து முடிந்து விட்டது. அதனால இந்த சென்டென்ஸை வந்து என்ன டென்ஸ்ல சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் EB bill கட்டவில்லை. இது எப்படி சொல்றது? they didn't pay the EB bill. they didn't pay the EB bill. அவர்கள் EB bill கட்டவில்லை. எப்போ? போன மாதம். அப்போ லாஸ்ட் மந்த். அப்போ போன மாதம் ஒரு செயலை செய்யலை அப்படின்னா அங்கே வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதே இது இந்த மாதம் ஒரு செயலை செய்யலை அப்படின்னா அது வந்து என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இந்த மாதம் இன்னும் சம்பளம் வாங்கலை. ஃபர்ஸ்ட் இது என்ன டென்ஸ்?
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் இந்த மாதம் இன்னும் ஒரு செயல் நடக்கல. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் சம்பளம் வாங்கல. இது எப்படி சொல்றது? ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் த சேலரி. இந்த இன்னும் அப்படிங்கிறதுக்கு வந்து எட் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. அப்போ அடுத்து வந்து இந்த மாதம். இது எப்படி சொல்றது? திஸ் மந்த். அப்போ ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் த சேலரி திஸ் மந்த். நான் இந்த மாசம் இன்னும் சம்பளம் வாங்கல. ஓகே. அடுத்து பாருங்க, நான் போன மாசம் சம்பளம் வாங்கல. சரிங்களா? இதை எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நான் சம்பளம் வாங்கல. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ டிடன்ட் ரிசீவ் த சேலரி. எப்போ? போன மாதம். அப்போ லாஸ்ட் மந்த். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன அந்த படம் இன்னும் பார்க்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கவில்லை. இதை எப்படி சொல்றது? ஐ ஹேவன்ட் வாட்ச்ட். ஐ ஹேவன்ட் வாட்ச்ட். இங்க ஏன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்திருக்கிறோம்? இந்த வாரம். அப்போ இந்த வாரம் இன்னும் ஒரு செயல் செய்யல. அதை சொல்லும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே. அடுத்து அந்த படம். இது எப்படி சொல்றது? தட் மூவி. எப்போ? இந்த வாரம். அப்போ திஸ் வீக். ஓகே. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, நான் போன வாரம் அந்த படம் பார்க்கல. சரிங்களா? போன வாரம் அப்படின்னா அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த படம் பார்க்கவில்லை. இது எப்படி சொல்றது? ஐ டிடன்ட் வாட்ச் தட் மூவி. ஐ டிடன்ட் வாட்ச் தட் மூவி. எப்போ? போன வாரம். அப்போ லாஸ்ட் வீக். ஐ டிடன்ட் வாட்ச் தட் மூவி லாஸ்ட் வீக். நான் போன வாரம் அந்த படம் பார்க்கல.